சோம்பேறியான குழந்தையை சரி செய்ய 5 வழிகள். என் குழந்தை எதுலையுமே இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஏன் விளையாட சொன்னா கூட ஒரு லேசினஸோடய இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா இல்லாம இருக்கிறது நார்மலான டயர்டா நான் எடுத்துக்கணுமா, இல்ல வேற எதுவும் சத்து குறைபாடா நான் நினைச்சுக்கணுமா, எப்ப போய் நான் டாக்டரை போய் பார்க்கணும், உணவு முறையில மட்டுமே இதை சரி பண்ண முடியுமா, வேற என்ன உளவியல் பிரச்சனைகள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலம் தான் நம்ம சேனல் நிறைய மதர்ஸ்க்கு போய் ரீச் ஆக போகுது. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். ஒரு குழந்தை அப்படின்னாவே நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே எல்லா குழந்தையும் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா நிறைய குழந்தைகள் ஒரு 7-8 வயதுக்கு மேல தன்னை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது ரொம்ப லேசியா டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். என் ஓபிக்கு ரீசெண்டா ஒரு மதர் அவங்களுடைய குழந்தைய அழைச்சிட்டு வராங்க. அந்த குழந்தையோட வயசு 8 தான். 8 வயசுல நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா விளையாடுவாங்க என் குழந்தை. ஆனா இப்ப சமீபமா என் குழந்தை ரொம்ப எதுவுமே செய்ய மாட்டாங்க, ரொம்ப லேசியா இருக்காங்க, ஹோம்ஒர்க் கூட பினிஷ் பண்ணி போய் மாட்டாங்க. ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. ஆனா அதே குழந்தை சின்ன வயசுல நல்ல ஆக்டிவா தான் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு நாங்க எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறப்போ ஒரு மைல்டு அனிமியாவும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தது. அதுக்கு கரெக்ட் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதை தாண்டி அந்த குழந்தைக்கு உணவு முறைகளும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத நாங்க செஞ்சது. அதனால அந்த மதர்க்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. 1 மந்த்ல குழந்தை நல்லாவே ஹாப்பியா எல்லா விஷயத்தையும் தானே இன்ட்ரெஸ்டோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குழந்தை லேசியா இருக்காங்க அப்படின்னா நிறைய காரணங்களுக்கு அதுல முதல்ல இருக்கிறது விட்டமின் டிஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்ல அயன் சத்து கம்மியா இருக்கலாம். அப்படிப்பட்ட குழந்தை எப்பயுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த டைம்ல தூங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டாங்க, ரொம்ப லோ எனர்ஜியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மதர் கூட்டிட்டு வருவாங்க. 2வதா குழந்தைக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குழந்தை பருவம் அப்படின்னாவே எல்லாருமே தனக்கு எல்லாத்தையும் கத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கும். குழந்தையோட பிரெயினே பயங்கர டெவலப்பிங் பிரெயின் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆனா ஒரு சில குழந்தைகளுக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்களுக்கு முன்னாடி பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டிஸ், அவங்களுக்கு பிடிச்ச கேம் கூட இப்ப விளையாண்டா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல நான் அப்புறம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாவே அவங்க லேசியாவோ டயர்டோ ஆயிடுவாங்க. 3வது குழந்தைக்கு தேவைங்கிற போஷாக்கு கிடைக்கல. குழந்தை அப்படின்னாவே நல்ல சப்பியா இல்ல வெயிட்டா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, இல்ல ஹைட் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டுமே இல்லைங்க. அது போக குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு தேவைப்படுறது, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திக்கு தேவைப்படுற மாதிரி, இல்ல தசை வளர்ச்சிக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவைப்படுற எனர்ஜி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா தான் குழந்தைனால நல்லா ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். 4வதா இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தையோட நேச்சரே ரொம்ப சைலண்டா இல்ல காமா இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைங்கிற டயத்துல நல்லா கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மத்த நேரம் சோஷியலைஸ் ஆகுறது கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. சோ ஒரு குழந்தையுடைய பிஹேவியரை வச்சு ஒரு குழந்தை இன்ட்ரோவர்ட்டா காமா இருக்காங்களா, இல்ல டயர்டாவோ இல்ல லெத்தார்ஜியா இருக்காங்களா அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் தான் கரெக்டா நோட் பண்ணணும். உங்க குழந்தையும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தை ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். குழந்தையுடைய வளர்ச்சியில பிரெயினும் மசில்ஸும் ரொம்பவே முக்கியம். தேவைக்கு ஏத்த மாதிரி கத்துக்கிற திறனை அதிகப்படுத்தும். நிறைய குழந்தைங்க சின்ன வயசுல ரொம்ப கியூரியஸா இருப்பாங்க. ஆனா ஒரு ஏஜுக்கு மேல அந்த ஸ்டிமுலேஷனே இல்லாம இருக்கிறனாலதான் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்குது ஸ்கிரீனிங் டைம் அப்படிங்கிறது. ஸ்கிரீனிங் டைம் அப்படின்னா நிறைய பேரண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மொபைல் பாக்குறது மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. டிஜிட்டலா நீங்க கொடுக்குற எல்லா விஷயமே, அது போன் ஆகலாம், இல்ல டிவியா இருக்கலாம், லேப்டாப் மாதிரி, இல்ல ஈவன் வித் ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற சினிமாவா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஸ்கிரீனிங் டயத்துக்குள்ளதான் அடங்கும். இந்த மாதிரி குழந்தை ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, டைம் போறதே தெரியாது. ஒரு 3 hours 4 hours கூட கண்டினியூஸா பார்த்துட்டே இருப்பாங்க. இதுல என்ன கத்துக்குவாங்க? இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ், இப்ப கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்ல எடுக்கக்கூடிய படங்கள்ல கூட ஒரு லேசியான ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க ரொம்ப லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு கொஞ்சம் டாமினேட்டான கேரக்டர் அவங்கள அடக்குற மாதிரி அந்த மாதிரிதான் கேரக்டர்ஸ் பிளே பண்றாங்க. ஒரு சில குழந்தைங்க ஓகே அப்ப லோவா இருக்கிறது நல்லாதான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தை தன்னை சமேசிவாவோ இல்ல அமைதியா இருக்கிறது நல்லதுதான் போல, இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்களேன்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் ஓகே நம்ம இப்போ ரொம்ப டாமினேட்டா இருக்கணும் போல, ரொம்ப கத்தி பெர்ஃபார்ம் பண்ணணும் போல, அடம் பிடிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே ஸ்கிரீனிங் டைம் அப்படிங்கிறது நல்லது இல்லை. இந்த ஸ்கிரீனிங் டைம் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ் நாங்க அட்வைஸ் பண்றது 2 வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ஸ்கிரீனிங் டைம் காமிக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ
இல்ல உங்களுடைய ஹஸ்பண்டே வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நீங்க காமிங்க. குழந்தைய நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேணாம். 2 வயதுல இருந்து 6 வயதுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு 30 மினிட்ஸ்ல இருந்து 1 hour அப்படிங்கறது நீங்க வச்சுக்கணும். அந்த டயத்துலயுமே பேரண்ட்ஸ் நீங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிறது நல்லது. 6 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வந்து நீங்க ஸ்கிரீனிங் டைம் காமிக்கலாம். நிறைய குழந்தைகள் வந்து ஆன்லைன்ல தான் நிறைய கிளாஸஸ் எல்லாம் கத்துக்கிறாங்க. அந்த டைம் வந்து இன்க்ளூட் பண்ணணுமா நிறைய பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆமா, அதையும் சேர்த்து தான் நீங்க வந்து கணக்கு பண்ணணும். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வந்து நீங்க காமிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டைம் வந்து ரெகுலேட் பண்றதுனால நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல, பிளேஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். செகண்ட், குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். குழந்தையுடைய மூளைக்கு தேவைப்படுற குளுக்கோஸ் அப்படிங்கிறது இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல கிடைக்கிறது ரொம்பவே நல்லது. அது பேலன்ஸ் டயட்டா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தையுடைய ஆற்றல் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு குழந்தைக்கு வெறும் பால் மட்டும் கொடுக்கறது, இல்ல டீல பிஸ்கெட் கொடுக்கறது, இது மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா இல்லவே இல்ல. எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டை நீங்க கொடுக்கணும். தேர்ட், ஹிடன் டெஃபிஷியன்சி. அதாவது குழந்தைகளுக்கு தேவைப்படுற விட்டமின்ஸ் ஆகலாம், தாது உப்புகள் எல்லாம் டெஃபிஷியன்சியா இருந்துச்சு அப்படின்னாலே குழந்தைகள் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டி, விட்டமின் B12, இல்ல தைராய்டு, இந்த மாதிரிலாம் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா குழந்தை வந்து ரொம்பவே அவங்களுக்கு பசியே ரொம்ப கம்மியா இருக்கும். எனி டைம் ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு சிடுச்சிடுன்னு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ரொம்ப ஸ்லீப்பியா, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளை நீங்க நல்லாவே டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். ஆனா நல்ல பிளேஃபுல்லா இருக்கிற குழந்தை வந்து இவ்வளோ டயர்டா இல்ல ஒரு இரிட்டபிளா இருக்காங்க அப்படின்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா வந்து சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது. இந்த மாதிரி உங்க குழந்தைக்கு ஒரு தடவை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லது. குழந்தையுடைய தூக்கமும் விளையாட்டும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 9 to 10 hours ஆவது குழந்தைங்க வந்து நல்லாவே தூங்கணும். நிறைய குழந்தைகள் வந்து இப்ப வந்து ஒரு நைட் வந்து 12 o'clock வரைக்கும் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. காலையில வந்து 7:30 எந்திரிச்சாதான் ஸ்கூல் வேன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறனால ஸ்லீப் டிப்ரிவேஷன்ஸ் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுல ஆரம்பிக்குது. குழந்தைகளுக்கு நல்லா தூங்குறப்பதான் அந்த மூட் ஹார்மோன் செரோட்டோனின் இதெல்லாம் வந்து நல்லா வந்து சுரக்கும். இதுவே குழந்தைய வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து டேல வந்து வச்சுக்கிறோம். குழந்தையோட விளையாட்டு, அதாவது குழந்தை விளையாடணும் அப்படின்னா இண்டோர்ல மட்டும் சும்மா ஒரு கேம்ஸ் விளையாடுறது இது மட்டும் பத்தாது, வெளியே வந்து விளையாட வைக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் வந்து வெயில விளையாடுறாங்க அப்படிங்கிறப்போ விட்டமின் டி சத்து எல்லாம் அதுல கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து குழந்தை வந்து அதுல வந்து நிறைய வந்து ஹாப்பியா வின் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஹாப்பி ஹார்மோனான டோபமின்லாம் வந்து சுரக்கும். இந்த டோபமின் மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தையுடைய பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவாகவும் இல்ல புது புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5வது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதாவது நான் முன்னாடி குறிப்பிட்ட எந்த காரணமே இல்லாம ஒரு நார்மலான குழந்தை ஒரு சில நாட்கள்ல வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு ரொட்டீன்ல இருந்து போர் அடிக்கும். நம்மளுக்கே பார்த்தா நம்ம வந்து ஒரு ரொட்டீனா ஒரு விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைப்போம்ல. அதே மாதிரி ஸ்கூல் போறாங்க, ஒரு கிளாஸஸ் போறாங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம ஒரு 2 to 3 டேஸோ ஈவன் சம் 1 week 2 weeks கூட வந்து ரொம்ப காமா அமைதியா இருந்துட்டு போகலாம். அந்த மாதிரி டயத்துல வந்து ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணி அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கு பதில் ஓகேடா எனக்கு புரியுது, நீ ஜஸ்ட் ஒரு கேப் எடுத்துக்கோ, அது ரொம்ப நாள் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து நீங்க அவங்கள எமோஷனல் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி அவங்கள பாசிட்டிவா நீங்க வந்து மாத்துறீங்க அப்படின்னாவே நிறைய குழந்தைகள் நம்ம எமோஷனல் புரிஞ்சுக்கிறாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஈஸியா வெளியே வராங்க. இது முக்கியமா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க 8th மேல இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க நிறைய நோட் பண்ணலாம். ஒரு லீவ் கூட கேட்பாங்க, அம்மா நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டயத்துல ஒரு நாள் 2 நாள் நீங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கேப் வந்து நீங்க கொடுக்கறது ரொம்பவே அவசியம். உங்க குழந்தை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களா, அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வீடியோ அதுக்குன்னே போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.